ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 10th+2 பசங்களுக்காக தளபதி இன்னொரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணாங்க. பயங்கரமான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. சரி, வை நாட், இது பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக பண்ண ஒரு விஷயம். இது சினிமாவோ வேறு ஏதோ விஷயம் கிடையாது. நம்ம லைவாக அப்படியே அவர் என்ன பேசினார் இந்த என்டையர் ஸ்பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா நானும் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. 2-3 கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். இந்த நீட் பற்றிலாம் அவர் பேசியிருந்தார். சரி, ஓகே, வை நாட், இது ஒரு நல்ல விஷயம், அவர் என்ன தான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ ஒரு லைவ் ரியாக்ஷன். நார்மலாக நம்ம ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் காப்பிரைட் இஷ்யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட மாட்டோம். பட் இது பார்த்திங்கன்னா பப்ளிக் டொமைனில் வந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போடுறதே தப்பு கிடையாது. ஸோ பிங்கோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் தான் இந்த வீடியோ இருக்குது, ஒரு 8 மினிட்ஸ்க்கு. ஸோ அவங்கக்கிட்ட என்னால் பெர்மிஷன் கேட்க முடியல. பட் எனிவே அவங்களுக்கு கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். ஸோ பிங்கோ பாக்ஸ் சேனல், ப்ரோ, ஐ எம் யூஸிங் யுவர் வீடியோ. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் பேசுனது, அது ரியாக்ஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஓகே, ஒரு நிமிஷம், நான் சில விஷயங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி போயிடலாமா கைஸ்? வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. அவர் பேசவே ஸ்டார்ட் பண்ணல. வந்திருக்கும் இளம் சாதனையாளர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி எல்லாருமே எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் போடு போடு என் நெஞ்சில் குடியிருக்கும் நினச்சேன், இதை சொல்லாமல் எப்படி மனுஷன் இருப்பாப்புல. நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய என்ன தலை பின்னாடியே ட்ரோன்லாம் போகுது. நான் இன்னைக்கு ஆக்சுவலாக எதுவும் பேச வேணான்னு தான் நினைச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்கு. போடு போடு தலைவா, வா தலைவா. அதான் இதுக்கு தான் வெயிட்டிங். அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். போடு போடு. இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. கரெக்ட், 100% கரெக்ட். இந்த நீட்டை பற்றி ஒரு 3 எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்களேன் தளபதி பார்க்கறது. ஒன்று வந்து இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில லைட்டா ரோல் ஆச்சுல, அது ஒரு மீம் மெட்டீரியலா மாத்துவானுங்க. கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயமா அது இருக்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை. சூப்பர் சூப்பர். டைவர்சிட்டி இஸ் a போட்டு தாகுறாரு. நீட்டு பத்திலாம் பேசுவார், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு ஓகே NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? போடு போடு. கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரையும் அதை நடுவில் ட்ரோன்லாம் விடுறாங்க ஒரு விஷயம். மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். போடு போடு தலைவா. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா,
நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. ஓடு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். வேற மாதிரி இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த காலதாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். வேற மாதிரி இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். பட் இங்க வந்து அந்த பிரச்சனை என்னன்னா, இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்கும் தலைவா, வாய்த்தலைவா. அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். போடு செய்கை. அதனால இந்த சந்தர்ப்பத்தில் என்னோட சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. சூப்பர் தலைவா. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதனால ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். போடு தலைவா. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வேற மாதிரி அந்த லாஸ்ட்ல நன்றி வணக்கம். ரொம்ப அழகான விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் த ஸ்பீச் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் டு பிங்கோ பாக்ஸ். உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் போல்டாக பேசியிருக்காப்புல. இனிமேல் பேசுகிறதுக்குலாம் யோசிக்க கூடாதுங்க. வாட் எவர் இட் இஸ், மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா பேசுகிறதுல எந்த தப்பும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீட்டு பற்றி நம்ம தளபதி பேசுறது. ஐ எம் டோட்டலி அப்ரிசியேட்டபிள். இதை பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் இதை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி நிறைய பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசினாங்க தளபதி பேசுறது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் எப்போ இருக்க போதுன்னு தெரியல. ஸோ இப்போ ஐ திங்க் அடுத்த படத்துக்கான விஷயங்களா இல்லை வேறு கட்சி விஷயங்கள், ஏன்னா கட்சியோட கொடி இன்னும் டிசைட் பண்ணல, இன்னும் சிம்பிள்னு டிசைட் பண்ணல, நிறைய விஷயங்கள் இருக்குது, மாநாடு விஷயங்கள், இந்த மாதிரிலாம் ஐ திங்க் தளபதி இஸ் பிளானிங் சம்திங் நினைக்கிறேன். லெட்ஸ் சி இது எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.